Dear 12th standard applied maths students, fifth example தான் இருக்கும். Y is equal to x cube log 1 by x னு கொடுத்திருக்காங்க. ஸோ கொஸ்டினை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. x cube log 1 by x. அப்படியே v மெத்தடில் பண்ணினாலும் ஆன்சர் வரும், ஆர் சிம்பிளிஃபை பண்ணிட்டு மெத்தட் யூஸ் பண்ணினாலும் ஆன்சர் வரும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x cube போட்டுட்டு we know that log of a by b is nothing but log a minus log b அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ log a will be 1 minus log b will be your x, and then we know log 1 ஓட value is nothing but 0. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? x cube log 1 is 0 minus log x னு இருக்கும். ஸோ இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் கியூப் லாக் எக்ஸ்னு வரும். ஸோ அந்த வேல்யூவை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். திஸ் இஸ் யோர் இப்போ ஒரிஜினல் கொஸ்டின் இதுதாங்கிற மாதிரி ஆயாச்சு. ஸோ இவங்களை இப்போ நம்ம சால்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணும்போது யூவி மெத்தடில் இருக்குது. ஸோ யூவி மெத்தடோடது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் யூ எடுத்துக்கோங்க, எக்ஸ் கியூப் அண்ட் வி ஈக்குவல் டு லாக் எக்ஸ். ஸோ யூ டேஷ் வில் பி பவரில் இருக்கிறவரை ஃப்ரண்ட்டில் கொண்டுட்டு வந்து பவரில் ஒருத்தரை சப்ட்ராக்ட் பண்ணணும். And v dash will be 1 by x. uv ஓட ஃபார்முலாவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். uv is nothing but uv dash plus vu dash. ஸோ இது எல்லா கான்செப்டையும் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது y வந்து y dash ஆகும். இந்த மைனஸ் சைனை நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். u is your x cube and v dash is your 1 by x. Plus v is your log x and v dash will be your 3x square. ஸோ எல்லாரையும் கொடுத்தாச்சு, எல்லாரையும் சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. தென் எக்ஸ் அண்ட் எக்ஸ் கியூப் வில் கெட் கேன்சல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே காமனாக இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஸ்கொயர் லாக் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ அகெயின் differentiating with respect to x பண்ணும்போது y double dash equal to மைனஸ் காமனாக எடுத்தாச்சு. எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் 2x plus 3 times, ஸோ ப்ராக்கெட் வேறு மாதிரி போட்டுக்கோங்க ஸோ தட் கன்ஃபியூஷன் அவாய்ட் ஆகும். ஸோ u வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, v வந்து லாக் எக்ஸ்னு இருக்குது. ஸோ u dash will be 2x and v dash will be 1 by x. யூவி மெத்தடோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இந்த சம்ம ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்துடும். பார்க்குறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். யூவோட ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர், வி டேஷ் இஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் வியோட ஃபார்முலா இஸ் லாக் எக்ஸ் அண்ட் யூ டேஷ் இஸ் 2x. ஸோ நோன் வேல்யூ எல்லாருமே சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. ஸோ மைனஸ் 2x ப்ளஸ் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்கள், இங்கே எக்ஸ் அண்ட் இங்கே எக்ஸ் கேன்சல் ஆயிடும், வேறு யாரும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ 3 times ஸ்கொயர் ப்ராக்கெட் எக்ஸ் ப்ளஸ் 2x லாக் எக்ஸ். ஸோ நான் டிஃப்ரெண்ட் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரெண்டு வேல்யூவும் தனித்தனி அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான். ஸோ 3 into x is 3x, 3 into 2 is 6x log x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், மைனஸ் 2x plus 3x will be 5x, 5x plus 6x log x அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா இந்த மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா எக்ஸை வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். மைனஸ் எக்ஸை காமனாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 plus 6 log xன்னு கிடைக்கும். திஸ் வில் பி யோர் ஆன்சர். ஸோ இந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. வேணும்னும் போது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் மட்டும் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். பட் இது வந்து ஒரு ப்ரூவ் தட் சம். ப்ரூவ் தட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அது நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ப்ரூவ் தட்டில் இருக்கிற வேல்யூ என்னென்னா எக்ஸ் டி ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் மைனஸ் 2 times dy by dx plus 3x square equal to 0. So we already know y double dash தான் d square y by dx square. So dy by dx is y dash plus 3x square which is equal to 0. So கொடுத்துக்கிற values அப்படியே substitute பண்ணால் y double dash ஓட value பாருங்கள், y double dash is nothing but, so இந்த வேல்யூ கூட நம்ம y double dash எடுத்துக்கலாம். This is your y double dash value. So y double dashல என்ன இருக்குது? Minus 5x plus 6x log x. Okay, y double dash.
minus 2 times y dash ஓட வேல்யூ பாருங்க. This is your y dash value. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டா minus x square plus 3x square log x. ஸோ minus x squareன்னு இருக்கு. ஸோ minus x square is minus x square plus 3x square log x. மைனஸ் மட்டும் காமனாக எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா அது கூட காமனாக எடுத்துக்கலாம். மைனஸ் மட்டும் காமனாக எடுத்துகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x square log x. சிம்பிளிஃபைட் பண்ண வேல்யூ கூட நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இட்ஸ் யோர் விஷ். ப்ளஸ் 3 times x square. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணணும். உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னு பாருங்கள். minus 5x square minus 5x square minus 6x sorry minus இல்லை plus 6 times x square log xன்னு இருக்கு. minus into minus plus 2 times x square 3 2s are 6 x square log x plus 3x squareன்னு இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இங்கே ஒரு minus 5x square இங்க ஒரு 2x square. So minus 5 plus 2 will be minus 3x square ஆயிரும். And then இங்க ஒரு 6x square இங்க ஒரு 6x square log x. ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த மைனஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த மைனஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது இங்கே கெயின் மைனஸ்ன்னு இருக்கும். எஸ் did we missed anything? Yes, we missed here. ஸோ we missed here. என்னன்னு பாருங்க மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 6 பண்ணும்போது மைனஸ் 6 தானே வரும். we missed here. ஸோ இங்கே மைனஸ் வரும். ஸோ தட் இங்கேயும் பாருங்க கேர்ஃபுல்லாக சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு எப்படியும் 0 தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணால் 0 வரணும். இல்லைன்னா எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே இவங்க 2 பேர் கேன்சல் ஆகிட்டாங்க. இந்த plus 3x square plus 3x square minus 3x square will get cancelled and your final answer is 0, which implies your RHS. Hence proved. Hope it is clear for you. Doubts ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. கேர்ஃபுல்லாக சைன்ஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. Bye bye. Take care.